பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசிரத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பட்டு புத்தகத்திலே 4வது ஞானப்பட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டியின் 4 முதல் 4 சரணங்கள். உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே, என்னை காக்கும் உண்மையுள்ள பெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள் எழுப்பிவிடும். 4வது ஞானப்பட்டின் முதல் 4 சரணங்கள். ஜெபம் செய்வோம். விசேஷமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் நாளை தினத்திலிருந்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரத்துக்கள் ஒப்பு கொடுத்து இந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, விசேஷமாக இந்த ஆலய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பிராபனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி துதித்து உடைய திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படி நாங்கள் ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்துமத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 105ஆம் சங்கீதம் முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 105
முதல் 11 வசனங்களை மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வார்த்தையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கு நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாராதன முறைமைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 16வது கீர்த்தனை பாடுவான். கீர்த்தனை எண் 16. தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கான நன்மான விளக்கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கான நன்மான விளக்கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாரத்து சியோனே, ஐயனே சகோனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகள் கொள்ளுவாயே நாம. ஐயனே சகோனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகள் கொள்ளுவாயே நாம. தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து. கண்ணார கழித்தாயே, என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னோ முன்பே சொன்னமாறே போபேதுமை. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னோ முன்பே சொன்னமாறே போபேதுமை. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே, உனை மூற்றாய் கொள்ளவே அறைந்து தெரிந்து. சுத்தாங்கத்து நற்சபையே, சத்து கொலைந்துனை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே ஓயே வாரம். சத்து கொலைந்துனை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே ஓயே வாரம். தந்தானை துதிப்போமே. தூரம் தெரிந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் தெரிந்த சியோனே, ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நினையத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. தந்தானை துதி
சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து பாடித்து சிங்கார கன்னிமாரே மங்காதவும் மனவாளனை சோதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தே பணிந்திட மங்காதவும் மனவாளனை சோதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தே பணிந்திட தந்தானை துதிப்போமே சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்து விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை விடுவித்தார். என் பலமாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரின் கன்மலை என் கோட்டை என்னை விடுவிக்கிறவர். என் கடவுள் என் அரண் என் அடைக்கலம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவரை துதிக்க பாத்திரர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற பாடி அன்புக்குரியவர்களே, பராமண்டத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தாரலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். பராபரன் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதல் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக.
ராஜாதி ராஜாவே உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டே எங்கள் மனு கேடும் பிதாவினது ஆசன தோழாயிரங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, தேவருடைய உறுதியான அன்பில் நீர் நிலை நிறுத்துகிறவர்களை கைவிடாமல் ஆண்டு வழி நடத்தி வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியோடு கூடிய அன்பு எங்களுக்கு இருக்கும்படி நீ அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு அரசாலயங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவரே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே தேவரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே தேவரே நீர் பரிசுத்தர். ஆமென். அப்படியே இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 24 வரை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 24 வரை. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள்.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் தமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். உங்களை அந்தகாரத்தில் நின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிவிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் முடிய. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் துவங்கி. அதற்கு இயேசு, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்களும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர்மாண்டை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்போது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களின் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழரையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்போது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்கள் உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார் என்பது. பரவாயில்லை, நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கிறேன். ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்வியிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்தின் பிதாவாகிய பிராபனை வலது பெற்றிருக்கிறார்.
அவிடத்தில் ஜீவனுள்ள மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் சுயித்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமட்ட இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, நாளை தினத்திலிருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பமாகிறது. அந்த பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்திலே கர்த்தருடைய கிருபை, போக்குவரத்திலும் அவருடைய பிரசனம் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி தேர்வு செய்யப்பட்ட இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக 130 ஞானப்பட்டேன் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லாரும் முன்னுமையை அறிக்கை பண்ணுவேன். கர்த்தரே துதிப்பேன், அடியேன் எல்லாரின் முன்னுமாயே அறிக்கை பண்ணுவேன். ஆயந்த பாக்கியங்களும் உம்மால் தான் வருமே. ஊற்றானவனீரே உண்டான நன்மையாவையும் நீ தந்தே கர்த்தரே. பூமாலொழிய எதுவும் உண்டாக கூடாதே. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இம்மட்டிலும் எங்களை சுகமாய் பாதுகாத்தவரே, ஆண்டவராக நீதாமே எங்களுக்கு செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் படைக்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் சுகபலத்தோடு பாதுகாத்த ஆண்டவர், இந்த வாரத்திலே எங்களுடைய அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, விசேஷமாக பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஒரு இந்திய தேசத்தை ஆளுகை செய்வதற்காக நீர் கொடுத்திருக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சித்தத்தின்படி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த தேசத்துக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கு உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்திலே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை தந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றும் அருமையான தாயார் மங்களம் வில்லியம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும், வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றி போடும். அதே போலவே திருமதி லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ணமான மருந்து மாத்திரைகளிலே சுகத்தை பெறக்கூடிய ஆண்டவராக என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன ஆண்டவர் சரீரத்தில் சுகத்தையும் பலத்தை தர வேண்டுமாய் கேட்கிறோம். அதே போலவே அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் கொடுத்திருக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்தலாம். பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்த ஆண்டவர், இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அநேக நன்மையான ஈவுகளை ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவிச்சமாய் கேட்கிறோம். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் பரிபூர்ணமான ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தலும். அருமையான சகோதரர் வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகபலத்தை தந்தலும். எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருந்து மாத்திரைகளை ஔஷதமாக மாற்ற வேண்டுமாய் கேட்கிறோம். அதே போல வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் தன்ராஜ் அவர்களுக்காக, நவநீதா அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான காலத்திலே உற்ற துணைவராக இருந்து பாதுகாப்பியாலும், அதே போலவே டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே அவர்களுடைய போக்குவரத்திலும் அது கிருபை தாங்கட்டும். பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டமாய் பாதுகாத்த ஆண்டவர், உதவி செய்த ஆண்டவர், தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தலும்.
அருமையான எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சச்சிதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவருடைய மனைவிக்கு சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்தலும். ஆண்டவராக நீதாமே அவருடைய மகளுக்காக அவருடைய பேத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவருடைய நல்ல ஞானத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து படிப்பதற்கு நல்ல வசதிகளை செய்து கொடுத்து உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைக்கணுமா கேட்கிறோம். அதே போல அருமையான சகோதரர் மாணிக்கம் அவளுடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்கால்களிலே பலத்தை தர வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான இரட்டை பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதித்து உமது கிருபை நிமித்தமாய் வழி நடத்தும். அதே போலவே பிரார்த்தனா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குழந்தைகளை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கின்றோம். ஜோன் சில்வியா பிரேமலூத சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். எனக்காக என் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த அருமையான சகோதரியை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக நீதாமே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். யார் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்து பெருத்த ஆஸ்வாதத்தை தருவமாக கேட்கிறோம். விசேஷமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை உமது கருத்தில் ஒப்புடுகிறோம். எந்த வியாதி என்று கண்டறிய முடியாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் உமது கருத்தில் ஒப்புடுகின்றோம். ஆண்டவராக அற்புதங்களை தேவன் அற்புதங்களை செய்து வழி நடத்தி ஆண்டவராக இந்த நாமம் மகிமைப்படுத்தப்படுமாய் கேட்கின்றோம். உதவி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். துதி ஸ்தோத்திரக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வதித்து காப்பாராக. ஆமேன். அமரவும். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 147வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டின் 147 முதல் 4 சரணங்கள். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்த வாஞ்சையாலே பின் செல்வேன் என் ஜீவனே, கூலை துடிக்கு மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். 147வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். நானுமாய் முழு மனதாலும் பேசுகிப்பேன் என் இயேசுவே, நானுமாய் நித்தம் வாஞ்சையாலே பேசலுவேன் என் ஜீவனே, கூலாய் துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். நானுமாய் நேசிப்பேன் நீதாமே, என் உத்தம சிநேகிதா, நீ தேவ ஆட்டுக்குட்டியாமே, நீர் என் பத்தாவமானவர். நான் என்றும் உம்மை நேசிப்பேன், தினமும் போற்றுவேன். அழகே என் மீட்புக்காக உதித்த தேவமாய்ந்தானே, நானுமாய் எத்தனை நாளாக அறிந்ததில்லை என்பதே, இப்போதென் முழு மனதாய் வாழ்த்தும் வேதனா.
நானுமாய் விட்டு தூரப்பட்டு இவ்வுலகத்தை நேசித்தேன். இப்போ நானுமாய் சேர்ந்தது நீ செய்த தயவு. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்கேட்ட சுவிசேஷ பகுதியே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை வாசித்து அதன் பேரிலே நாம் தியானம் செய்வோம். லூக்கா 14வது அதிகாரம் 16வது வசனத்தவன். அதற்கு இயேசு, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவள் எல்லோரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமானன் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழரையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிடபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்போது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். 345வது ஞானப்பாட்டின் 1, 3, 4, 6 சரணங்களை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 345. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளங்கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளங்கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீர் ஈவீரே நன்மையோ, கண்டடைந்தோரின் பாக்கியசீர் யார் சொல்ல முடியோ. இயேசுவே எங்கள் முத்தியும் பேரின்பமும் நீரே, எப்போதும் நித்திய காலமும் நீர் எங்கள் மாட்சியே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய
இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அழைப்பு, காலிங். கர்த்தர் அழைக்கின்றார். இந்த அழைப்பை குறித்து தான் இந்த நாளிலே பல்வேறு விதமான சிந்தனைகளோடு நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். இந்த நாளிலே வாசிக்கேட்ட இந்த பகுதி லூக்கா 14:16-24 பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் முதல் 10 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பல ஒற்றுமைகள் பல வேற்றுமைகள் காணப்படுகிறது. லூக்கா 14:16-24 மத்தேயு 22:1-10 வசனங்களும் பல்வேறு விதமான பகுதிகள் சொல்லப்படுகிறது. அழைப்பு, காலிங். கடவுள் அழைக்கிறார். முதல்ல இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க. சந்து முனைகளெல்லாம் பார்க்கலாம், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் தலைவர்களெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வலத்துக்காக அவங்க பேரை போட்டு அவர் அழைக்கிறார் என்று சொல்லக்கூடிய விளம்பரங்கள் வந்துவிட்டது. இயேசு எதற்கு அழைக்கின்றார்? இயேசு சீடனாய் இருப்பதற்காக அழைக்கிறார். சீடனாய் இருப்பதற்கான அழைப்பு. தன்னோடு கூட இருக்கும்படி, தான் செய்யக்கூடிய ஊழியங்களை காணும்படி, அவர்களும் அதை செய்யும்படி 12 பேரை அழைத்து அவளை சீடர்களாக வைத்துக் கொண்டார். தன்னோடு கூட இருக்கும்படியாக வைத்துக் கொண்டார். 2வது காரியம் எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னால், ஜெபம் பண்ணுவதற்காக அழைக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைக்கின்றார். வசனத்தை நான் வாசித்தா, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். எதற்காக அழைக்கின்றார்? ஜெபம் பண்றதுக்காக, ஜெபம் பண்ணுவதற்காக அழைக்கின்றார். 3வது பகுதி எதற்காக அழைக்கிறார் என்று சொன்னால், கீழ்ப்படிவதற்காக அழைக்கின்றார். இப்ப வாசிக்கேட்ட இந்த பகுதியில் கூப்பிட்டா வரணும். அவர்களுடைய சம்மதத்தின் பேர் தான் கூப்பிடப்பட்டது. அவர்கள் அதற்கு வரவில்லை. 4வது காரியம், விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்து சாப்பிடுவதற்காக, அந்த விருந்துக்கான அழைப்பு. ஆனா என்ன நடக்குது? பொறுப்பை சில நேரங்களிலே பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அழைக்கின்றார். யாத்ராகம புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 15 வசனத்தை வாசித்தா, மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, அம்ராம் யோகபேத்தனுடைய குமாரனை, உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன். எதற்காக? நீ அவனே ஏற்கனவே கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். அதை கொலை பண்ணிட்டு வந்ததை கொடுத்து பிடிச்சி கொடுக்கறதுக்கா, இல்லை காட்டி கொடுக்கறதுக்கா? ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நீ போய் என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றார். அழைப்பின் நோக்கம் என்ன? ரட்சிப்பு. பொறுப்பை நிறைவேற்ற அது வழங்கப்படுகிறது. தனிப்பட்ட ரட்சிப்புக்காகவும் பிறரை ரட்சிப்பதற்காகவும் இந்த அழைப்புகள் சில நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டா? ஆம், இந்த அழைப்பு அனைவருக்கும் உண்டு. பொதுவாக மேசியா வருகையிலே பெரிய விருந்து நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதைதான் இந்த நாளில் வாசிக்கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தா, சேனையுடைய கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினனும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். பெரிய ஒரு விருந்து. இதுல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பழமையான ரசம், இந்த ஓல்டு ஒயின் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவும் ஊனும் நினனும் உள்ள நல்ல மூளை, நல்லி எலும்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூளை போல அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து.
வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இந்த விருந்தை குறித்து சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல, மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். இது மகாதேவன், பெரிய கடவுள் கொடுக்கக்கூடிய விருந்து. இன்னைக்கு நாம கூட விருந்து கொடுக்கிறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம். பாலஸ்தீன தேசத்துல எப்படி விருந்துக்கு அழைப்பாங்கன்னு சொன்னா, ஒருவரை 2 முறை அழைக்க வேண்டும். ஒருவரை 2 முறை அழைக்க வேண்டும். எப்போ? எங்க வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நாளைக்குனே வச்சுக்குவோமே, நாளைக்கு எங்க வீட்டில் ஒரு விசேஷம், வாங்க அப்படின்னு சொல்றோம். அது முதல் அழைப்பு. நாளைக்கு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போய் வாங்கன்னு சொல்லி அழைக்கணும். என்னங்க புதுமையா இருக்கு இது? எனக்கு கூட இது புதுமையாக தான் இருந்துச்சு. நான் வேலை செய்த உத்தமபாளையத்தில் இப்படி தான் செய்வாங்க. முதல்ல எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருவாங்க. விழா நாளில் திரும்ப போய் வீடு வீடாக போய் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்க. இப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். முதல்ல சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்கின்றார்கள். எதுக்கு? 1 வயல், 2 மாடு, 3 ஒரு பெண். வயல் என்ன? மண். மாடு என்ன? ஒரு பொருள். பெண் என்ன? ஒரு பெண். மண் என்பது அசையாத சொத்து. அசையும் சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்றாங்களே, அதை போல ஒரு அசையாத சொத்து. மாடு என்பது ஒரு சொத்து தான், ஆனா அது அசையும் சொத்து. பெண் என்பது குடும்ப உறவு. இந்த விருந்துக்கு அழைப்பு பெற்றவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த காரணம் இருக்க, இந்த சாக்கு போக்கு இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்ட சாக்கு போக்கு இல்ல. இந்த ஆதி முதல் சொல்லப்பட்ட சாக்குகள். ஆதாம் சாக்கு சொன்னான். என்ன சாக்கு சொன்னா? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா, ஏன்பா நீ சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா. நான் இங்க சாப்பிட்டேன், நீ நான் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி கொடுத்தீரே, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அவள் மேல சாக்கு போக்கு சொல்கின்றார். மோசே சாக்கு போக்கு சொல்கின்றார். யாத்ராகம புத்தகம் 4வது அதிகாரம் 10லிருந்து 13 வசனத்தை வாசித்தா, நீ போ அப்படின்னு சொன்னா, இல்லைங்க எனக்கு திக்கு வாய், நான் போக முடியாது, எனக்கு பேச தெரியாது. அதே போலதான் எரேமியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி, எரேமியா 1 அதிகாரம் 6-7 வசனம், சின்ன பிள்ளை எனக்கு பேச தெரியாது. ஆரோன் யாத்ராகம புத்தகம் 32வது அதிகாரம் 21லிருந்து 24 வசனம், எனக்கு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு தாளந்து வாங்கினவன் அதை புதைத்து வைக்கிறான். ஏன்டா நீ புதைச்சு வச்சேன்னு சொன்னா, ஆமா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ வில்லங்கமான ஆளு, அதனால நான் அதை புதைச்சு வச்சேன்னா. இப்படி அனைவரும் என்ன செய்கிறார்களாம்? சாக்கு போக்கு சொல்லுகின்றார்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கூறின சாக்கு போக்கு என்ன? சாக்கு போக்கு, வயலை பார்க்க போகின்றேன். யாராவது ஒருத்தர் வயலை வாங்கிட்டு பார்க்காம இருப்பானா? கண்டிப்பா பார்த்திருப்பான். இது 2வது தடவை பார்க்கிற பார்வை. முதல் தடவை வாங்கும்போது பார்த்தது, இப்போ வாங்கின பிறகு பார்ப்பது. 2வது மாடு. மாட்டை சோதித்து பார்க்க போகின்றேன். சோதித்து பார்க்காம மாடு வாங்கியிருக்க முடியாது. இப்போ முழுமையாக நான் சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். 3வது ஒரு பெண். நான் அவளை விட்டுட்டு வர முடியாது, நான் அவளோட கூட இருக்கணும். கர்த்தர் விருந்துக்கு அழைக்கிறார், தன்னோட கூட விருந்து உண்பதற்காக அழைக்கின்றார். அதான் வசனம் 17 சொல்கிறது, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்ல அவனை அனுப்பினார். எல்லாம் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இன்று நீ பார்க்க வேண்டுமா? நீ சோதிக்க வேண்டுமா? கூட இருக்க வேண்டுமா? கர்த்தரை பார், கர்த்தரை சோதித்தறி, கர்த்தர் கூட இரு. இன்று நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பார். அதனால்தான் வேதவசனம் சொல்கிறது,
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசித்து பார்த்தாதான் ஐம்புலன்களும் வேலை செய்யும். கண்ணால பார்த்தாலோ, காதால கேட்டாலோ, தொட்டு பார்த்தாலோ ஐம்புலன்கள் வேலை செய்யாது. ருசித்து பார்த்தா மட்டும்தான் ஐம்புலன்கள் வேலை செய்யும். அவர் செய்த அற்புதங்களை பார். எத்தனை விதமான அற்புதங்கள்! உங்க வயசை வச்சுக்கிட்டு நீங்க வினா தெரிந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை விதமான அற்புதங்களை உங்களை வாழ்க்கையில செய்தார். முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை வழி நடத்தி இருக்கின்றார். கர்த்தர் உனக்காகப்பட்ட பாடுகளை பார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நினைக்கிறோம், நான் என்ன அவமானப்பட்டேன், நீ என்னத்த அவமானப்பட்ட? உனக்கு மேல அவமானப்பட்டவர் ஆண்டவர் இயேசு. அவர் தழும்புகளை பார். அதை தான் அந்த தோமா சொன்னார், நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அவருடைய தழும்புகளை பார். அவர் கல்வாரியினுடைய அன்பை சிந்தித்து பார். எதற்காக? உன்னை அவரோட கூட இருந்து சீடனாய் இருப்பதற்காக உன்னை அழைக்கின்றார். கர்த்தரை பார், ருசித்து பார், அவருடைய அற்புதங்களை பார், அவர் உனக்காக பட்ட பாடுகளை பார், அவருடைய தழும்புகளை பார், கல்வாரி அன்பை சிந்தித்து பார். சோதிக்க வேண்டுமா? இன்னைக்கு கடையில் கொண்டு போய் ஒரு தங்க வம்பத்தை கொடுத்தா உரசி பார்ப்பாங்க. நீ கர்த்தரை சோதித்து பார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை சோதித்து பார். எபேசியருக்கு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் 3வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனத்துல, தசம பாகங்களை கொண்டு வந்து சோதித்து பாருங்கள். இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமான ஆசீர்வாதத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை சோதித்து பார். கிதியோன் சோதித்து பார்த்தான்ல, சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சோதித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நினைக்கிறேன், ஒருவேளை புதிதாக கேட்கிறவங்களுக்கு இது புதுசா இருக்கும். நான் இறையியல் கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பிரியமா இருந்தது. ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரியமா இருந்தது. கர்த்தருடைய அழைப்பை உணர்ந்து பிரியப்பட்டேன். ஆனா பணம் இல்லை. அப்ப கர்த்தரை நான் சோதித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பணம் கொடுத்தா இந்த ஊழியம் நீர் அழைத்தீர் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் 2 இடத்துல இருந்து எனக்கு பணத்தை கொடுத்தார். என்னுடைய ஊழியம் உறுதிப்படுத்தப்பட்டது. கர்த்தரை சோதித்து பாருங்கள். சில வேளைகளிலே கர்த்தரை சோதித்து பாருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்தா, ஆவிகளை சோதித்து பாருங்கள். என்ன ஆவி? வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகின்ற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆவிகளை சோதித்து பாருங்கள். அதனால்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பகுத்தறியக்கூடிய வரங்கள், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது காரியம், கர்த்தரை பார். 2வது, கர்த்தரை சோதித்தறி. 3வது காரியம், கூட இருக்க வேண்டுமா? கர்த்தரோடு கூட இரு. கர்த்தரோடு கூட இரு. ஏன் என்று சொன்னால், உனக்காக நன்மை செய்ய காத்திருக்கும் கர்த்தர், அவரோடு கூட இரு. உன்னை எல்லாவித தீமையிலிருந்து விலக்கி காத்த கர்த்தரோடு கூட இரு. உனக்காக சகலவித ஆசீர்வாதங்களை அருள கர்த்தரோடு கூட இரு. கர்த்தர் அவரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். 23வது வசனம் சொல்கிறது, அழைக்கப்பட்ட அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கின்றேன். நிறைய நேரங்களில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஆண்டவர், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே நிறைய உணவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே,
கர்த்தர் அந்த இடங்களிலும் போண்டு என்னை அழைத்து கொண்டு போய் அங்குள்ள உணவுகளை பரிமாறும்படி பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆனால் இவர்களோ ஒருவனும் அந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை. கொழுத்த விருந்தை. ஆப்பிரிக்கா தேசத்துல பணி செய்த ராபர்ட் மொப்பட் அப்படின்னு சொல்றவர் ஸ்காட்லாந்து தேசத்துல பணி செய்தார். பணி செய்யும்போது அவர் ஒரு நாளில ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டு போகின்றார். என்ன செய்தி என்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 8:4. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். இந்த செய்தியை அறிவிக்க செய்தா போய் சொல்லணும்னு சொல்லி ஆயத்தம் பண்ணிட்டு போனா அங்க ஒரு ஆம்பளை கூட இல்லை. உட்காந்துருக்கு அவ்வளோ பொம்பளை, அவ்வளோ பெண்கள். இது பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஆண்டவரத்தில் கேட்டார், ஆண்டவரே, இந்த செய்தியை நான் எப்படி கொடுக்கறது? இந்த செய்தியை நான் எப்படி கொடுக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. வேற ஏதாவது செய்தி கொடுக்கணுமா? கர்த்தர் சொன்னா, இல்லை, நீ இதே செய்தியை கொடு. இந்த செய்தியை கொடுத்தா, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகின்றேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். அவ்வளவுதான். செய்தியெல்லாம் கொடுத்தாரு, விடை பெற்று கொண்டு வந்தார். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கடத்தெருவில் ஒரு வாலிபன் இவரை காண வந்தான். அப்ப சொன்னா, ஐயா, உங்க செய்தினால தான் நான் தொடப்பட்டேன், மீட்கப்பட்டேன், ஊழியத்தை செய்கிறேன். அப்போ இந்த ராபர்ட் மொப்பட் அப்படின்னு சொல்றவரு கேட்டாராம், தம்பி, நீங்க யாரு, எங்க என் செய்தியை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானா, ஐயா, நான் பைப் ஆர்கனுக்கு பெல்லஸ் போடுறதுக்காக நான் வந்தேன். சிறு பையனாக இருந்தேன். அங்கே ஒரு ஆன்ட்டி பைப் ஆர்கன் போட்டுட்டு இருந்தாங்க, நான் பெல்லஸ் போட்டுட்டு இருந்தேன். அது பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நடத்தின கூட்டம். நீங்கள் வந்து கர்த்தருடைய செய்தி கொடுத்தீங்க. உங்கள் செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் அழைப்பு பெற்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கேன். அவர் யார் தெரியுமா? ஆப்பிரிக்கா தேசத்தில் மிஷனரியா பணியாற்றின டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இன்று எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? சாக்கு போக்கு சொன்னது நிமித்தம் கர்த்தர் அவங்கள விட்டுட்டு ஊனரையும் சப்பானிகளையும் அழைத்தார். ஊனரையும் சப்பானிகளையும் அழைத்தார். அழைக்கப்பட்ட ஒருவன் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. வசனத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய விருந்தில் பங்குகள். வயலை அல்ல, கர்த்தரை பார். மாட்டை அல்ல, கர்த்தரை சோதித்தறி. பெண்ணோடு அல்ல, கர்த்தரோடு கூட இரு. கர்த்தர் ஆயத்தம் பண்ண விருந்துல இவை எல்லாம் இருக்கும். இன்னைக்கு உலக மனுஷன் வைக்கும் விருந்துக்கு வர வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறக்கூடிய காரணங்கள், இன்று இயேசு கிறிஸ்துடைய விருந்துக்கும் இதே காரணம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே அசட்டையான பதில்கள், அதே நேரமில்லை என்று சொல்லக்கூடிய பதில்கள். ஆனால் கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். பர்மா தேசத்துல புத்த சமயத்துல புத்த மார்க்கத்தினுடைய தலைமை குருக்கு பிஷி அவர் மரித்து போனார். சிறு வயதுல சந்நியாசம், பாதாளத்துல போனாரு. அங்க புத்த நரகத்தில் இருந்தார்.
இந்த பிஷி என்று சொல்லக்கூடிய தலைமை குருக்கு ஒரே கோபம். உன்னை பின்பற்றி வந்து நீயும் நரகத்தில் இருக்க, நானும் நரகத்தில் இருக்கேன்னு சொல்லும்போது உடனே அந்த புத்தர் சொன்னார், நானா கடவுள், நானா வழி, நானா சத்தியம், நானா ஜீவன். 48 மணி நேரம் கழிச்சு அந்த பிஷிக்கு, அந்த புத்த சமயத்தினுடைய தலைமை குருக்கு உயிர் வந்ததாம். உயிர் வந்த பிறகு 3 ஆண்டுகள் பைபிள் படிச்சாரு. பைபிள் செமினரியில் போய் பைபிள் படிச்சாரு, வேதத்தை கற்றுக்கொண்டார். எவ்ரி ஓம் குரூசைட் அப்படின்னு சொல்லி கூட இல்லந்தோறும் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஞானஸ்நானம் பெற்று பணியாற்றினார். அவர் எழுதிய புத்தகம் புத்தா இஸ் இன் ஹெல், புத்த நரகத்தில் புத்தர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். புத்தா இஸ் இன் ஹெல். இது புத்தகம் வந்த உடனே பயங்கரமான பரபரப்புகள், எதிர்ப்புகள். இன்று நீ விசுவாசத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை அழைக்கும் போது கர்த்தருடைய அழைப்பை பெற்று வா, சாக்கு போக்கு சொல்லாது. இன்னைக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து விருந்தில் பங்கு கொள்ள கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். இந்த 3 ஆசைகள் அவர்களிடத்தில் இருந்தது. மண்ணாசை. யாருக்கு இந்த மண்ணாசை இருந்தது? ஆகாப். பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம், நாபோத்தினுடைய தோட்டம், திராட்சை தோட்டம், அங்க அது எனக்கு கீரை தோட்டமாக வேண்டும். ஏசபேல் அதற்கு ஒரு வழிமுறை செய்து அந்த தோட்டத்தை வாங்கி கொடுக்கின்றாள். அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. பொருளாசை. இந்த பொருளாசையில் கேயாசி, ஆகான் அவர்கள் நமக்கு பாடங்கள். மண்ணாசை சிம்சோன், சாலமோன். இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். கர்த்தரை சோதித்தறி, கர்த்தரோடு கூட இரு, கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைக்கின்றீர். நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் ஆண்டவராக விருந்திலே பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வழி நடத்தும், பாதுகாப்பேறலாம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். அறிவிப்புகள். ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்று பார்ப்பீர்களானால் எங்கள் ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஆலய ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. தற்காலிகமாக வெள்ளி மாலை ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஒரு முக்கியமான அறிவிப்பு. அநேக ஏழை குடும்பத்தினர் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி என்னை கேட்கின்றார்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்று சொன்னால் திரையில் காணக்கூடிய என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய விலாசத்தையோ இல்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணையோ நேரடியாக நான் அனுப்புகிறேன். அவளோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அனைத்து காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மையும் நம் காணிக்கைகளுக்கும் கர்த்தருக்கு படைக்கும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 183 ஞானப்பாட்டின் முதல் 4 ஸ்தலங்களை நாம் பாடுவோம். பூலோக செல்விக்கையும் பொண்ணும் மினுக்கு எனக்கு வேண்டாம், என் ஆவிக்கு நன்மை ஒன்றும் இங்கில்லை, யாவும் ஆகியாம். பூலோக பொருளை நாடே, நான் இயேசுவை சிநேகிப்பேன். 183 ஞானப்பாட்டின் முதல் 4 ஸ்தலங்களை பாடும்போது காணிக்கைகளை படைப்போம். மகனே உன் நெஞ்சைத்தா நீ கட்ட
பாயேரோ. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மால் அழைப்பு பெற்ற நாங்கள் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். ஆண்டவர் அக்னிதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசுவத்து வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை ரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்திலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களையும் பிற சமைத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளவும் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அவருடைய மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, ஒரு ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் அது பசுத்தாவிலால் அவளை நிரப்பி பாடல்கள் மத்தியிலே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் அழைத்து வாரும். அவளும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்களை உணர்ந்து நல்லாட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலாம். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தில் முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமான செய்யங்களுக்கு போதித்தரலாம். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலாம். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் பாவங்களை மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை எங்களை விலக்கி காத்தலாம். பூமி எப்போதும் தன் பழங்களை கொடுக்கவும் பழிகள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் உமது அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தலை தோங்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, நாம பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தி இன்று தாரும். என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல் பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதலும் தீர்ந்த லட்சத்துக்களும் ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென், ஆமென், துதிப்பாடலாக 12வது ஞானப்பாட்டை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 12, பாடி வேத போதனை. வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தரே போக்கிருபை செய்ததாலே நம்மை வான போஷித்த
களிப்பாக வீட்டிற்கு சென்று தேவ ஆவியாலே துணை பெற்று பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக. சுவாமி எங்கள் போக்குக்கும் வாரத்துக்கும் சேர்த்தி தந்து போனோராய் போடோய் வாயும் நீராசீர்வாதித்து வந்து நல் முடிவாய் தந்து தாரும் மோட்சத்தில் பிரவேசம் தாரும். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரை வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான வழி எங்களை காட்டினதற்கு அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ காட்டிய வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணமட்டமை பற்று விசுவாசம் நிலைத்து நின்று கடைசியிலே மோட்சராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிந்த மனதோடுமே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாதிரு. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.